சாண்ட்ராவை ஒரு தள்ளி விட்டு ஒரு விஷயம் நடந்தது. தள்ளினது தப்பு தான். ஒரு பெண் தள்ளக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. பார்வதி தள்ளிட்டாங்க. கொஞ்சம் கூட சத்தியமாக சொல்கிறேன், சாண்ட்ரா நீங்கள் என்னை என்ன வேணால் திட்டுங்க, என்ன வேணால் பேசுங்க, ஓகேவா? பார்வதி பண்ணது தப்பா ரைட்டா அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், ட்ராமா குயின். தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட வெளியும் உண்மை. சாண்ட்ரா ஒரு வார்த்தை பேசினாங்க, பார்வதி ஒரு வார்த்தை பேசினாங்க, தள்ளி விட்டாங்க. ஓகே, அது வெளியும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. அந்த ஆக்டிங்கையும் பார்வதியும் கமருதீனும் வெளில போகிற அளவுக்கான ஆக்டிங்காக செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ஒரு 2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ ஜாலியாக உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சாண்ட்ராவை எட்டி உதச்ச காரணத்தினால விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டாங்க. 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததை நினைச்சு ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஃபேன்ஸும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் பார்வதி ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில விஜய் பார்வதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவங்களுக்கு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்டோரிஸ் கூட இப்ப வைரல் ஆயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதியுடைய ஃபேன்ஸ்ல பலரும் சாண்ட்ரா ஒரு டிராமா குயின், அவங்க நடித்த நடிப்புனாலேயே பார்வதி அண்ட் கமருதீனுடைய கெரியரே போச்சு, இப்படி 2 பேர்த்துமே ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டாங்க, இதனால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க என்பதை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா சாண்ட்ரா இந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதோட சபரியால பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டுச்சு. அந்த சமயத்துல கூட பார்வதி கேமை நின்று விளையாண்டாங்க. அப்படி இருக்கும்போது ரெட் கார்டு பத்தி யாருமே பேசல. இந்த சொல்லல பார்வதிக்கு எகெயின்ஸ்டா எதுக்காக இப்படி பேசிட்டு வராங்கன்னு ரசிகர்கள் மட்டும் இல்லாம சில செலிபிரிட்டிஸும் சொல்லிட்டு வராங்க. இன்னில்தான் சின்ன மருமகள் சீரியல் நடிச்சிட்டு வர பானு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும், அதே சமயம் சாண்ட்ரா ஒரு டிராமா குயின், இப்படி 2 பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கான்னு ரொம்பவே கோமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. சூப்பரா ஒரு 2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப ஜாலியா உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் பாக்குறதுனால பிக் பாஸ் டிஆர்பி இறங்க போறது கிடையாது, ஓகேங்களா? சத்தியமா பார்வதியோட கேம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்றது சாண்ட்ராவை தள்ளி விடுவதற்கு முன், ஓகே, கண்ணு அடிச்சு வீங்க வச்சாங்க. அந்த பொண்ணு கட்ஸா நின்று ஆடி இருக்காங்க. நின்று ஆடினாங்க, வலியை பொருட்படுத்தாம ஆடினாங்க. அவ்வளோ சூப்பர் பிளேலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணை எவ்வளோ இழிவுபடுத்த முடியும், எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை கொச்சப்படுத்தி போட்டுட்டு இருக்கிறீங்க. என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நான் பார்வதியோட சொம்பு தூக்கியா இருக்கேன், இல்லை பார்வதி சம்பாதிக்கிற காசுல எனக்கு பாதி கொடுக்க போறாங்க, கேம் முடிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் தயவு செஞ்சு இதை விட்டுட்டு உங்க வேலையை கொஞ்சம் பாருங்க. பார்வதியை போய் ட்ரோல் பண்ணி அதுதான் அவங்களுக்கு டைட்டில் இல்லையே. அதுதான் அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே போலியே, வீட்டுக்கு போயிட்டாங்களே. விடுங்களேன், இப்பயாவது விடுங்களேன் அவங்கள.